தனவசிய யோகம் பெறப்போகும் கடகராசி. தனவசிய யோகத்தால் ஏற்பட போகும் மாற்றங்களும் பரிகாரங்களும் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல உங்களுடைய ராசிக்கு தனவசிய யோகம் ஏற்பட இருக்கு. இந்த தனவசிய யோகம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது, ஜோதிடத்தில் அசுரகுருவான சுக்கிரனும் அசுப தலைவன் சனி பகவானும் இணைவு மோகனம் ஆகும். இந்த மோகனம் என்பது வசியம், அதாவது தன பண என சொல்லலாம். அசுர குருவாகிய சுக்கிரனும் அசுப தலைவன் சனி பகவானும் ஜாதகத்தில் இணைந்து நண்பர்களாகி அகமகிழ்வார்கள். ஆம், சனியும் சுக்கிரன் இரு கிரகங்களும் நட்பு கிரகங்களே. அவைகள் இணையும் பொழுது மிகுதியான நன்மைகள் உண்டு. நீதிக்கு அதிபதியாக விளங்குபவர் சனி பகவான். இன்பம், கலைகள் மற்றும் பொழுதுபோக்கு ஆகியவற்றிற்கு அதிபதியாக இருப்பவர் சுக்கிரன். இவர்களின் இணைவு வசியம் எந்த பாவத்தில் இருந்து இவர்கள் தொடர்பு கொள்கிறார்களோ அந்த பாவத்தின் வழியே பண வசதியை செய்வார்கள். இந்த சனி மற்றும் சுக்கிரனுடைய இணைவின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்று பார்க்கும்போது, சனிக்கு 1ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம் மற்றும் 9ஆம் இடம் ஆகியவற்றில் சுக்கிரன் இருந்தால் சுக்கிரன் சனி இணைவுதான். சுக்கிரனின் நட்சத்திரமான பரணி, பூரம், பூராடம் ஆகியவற்றில் சனி இருந்தாலும் இணைவாகும். அதே போல சுக்கிரனும் சனியின் நட்சத்திரமான பூசம், அனுஷம், உத்திரட்டாதி நட்சத்திரங்களில் இருந்தாலும் இணைவாகும். சுக்கிரனின் வீட்டில்தான் சனி பகவானும் உச்சமடைகிறார். நேரடியாக இணையும் பொழுது பலன்கள் ஒரு வகையாகவும், நட்சத்திரங்கள் வழியாக இணையும் பொழுது பலன்கள் வேறு மாதிரியும் இருக்கும். சில நேரங்களில் வக்ரகதியில் இந்த கிரகங்கள் இணையும் வாய்ப்புகள் உண்டு. அப்பொழுது வேறு மாதிரியான பலன்கள் உண்டு. சனிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் காலத்தில் சனி பகவான் வக்ரம் பெறுகிறாரு. சுக்கிரன் சூரியனுக்கு 8 பாகைக்குள் வரும்போது வக்ரம் அடைகிறது. சனியும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் கிட்டத்தட்ட இணைவாக கொள்ளலாம். சுக்கிரன் சனி இணைவினால் கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் ஏற்படும் என்று பார்க்கும்போது, இந்த கிரக இணைவு உள்ளவர்களுக்கு பொருளாதார மேன்மை உண்டு. படிப்படியாக பொருளாதார முன்னேற்றத்தை நோக்கி பயணித்து கொண்டே இருப்பார்கள். லட்சுமி கடாட்சம் உள்ள ஜாதகராக இவர் இருப்பார். பண பிரச்சனை என்பது சுக்கிரன் சனி இணைவு உள்ளவர்களுக்கு இருக்காது. அப்படி இருந்தால் மிக எளிதாக சமாளிக்கும் தந்திரம் அறிந்தவர்கள். பொதுவாக இந்த அமைப்பு 4ஆம் இடத்தில் இருந்தால் நிறைய ஆடைகள் வைத்திருப்பார்கள். ஆனால் ஆடைகள் இவர்களுக்கு பொருந்தாது. இல்லாவிடில் ஆடைகளில் ஏதேனும் குறைகள் இருக்கும். பழைய வீடாக இருந்தாலும் நிறைய ஆடைகள் வைத்திருப்பார்கள். ஆனால் ஆடைகள் இவர்களுக்கு பொருந்தாது. இல்லாவிடில் ஆடைகளில் ஏதேனும் குறைகள் இருக்கும். பழைய வீடாக இருந்தாலும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். புளிப்பு சுவையை அதிகம் விரும்புபவர்களாக இருப்பார்கள். சனி பகவான் எதையும் தாமதப்படுத்துவார். தாமத திருமணம் ஏற்பட வாய்ப்புண்டு. சுக்கிரன் சனியை குரு பார்வை செய்தால் தோஷம் குறையும். பரிகாரம் உண்டு. திருமணத்திற்கு பின் இவர்களுக்கு யோகமான அமைப்பு உண்டாகும். இவர்கள் நகையின் மீது அதிக ஈர்ப்பு உண்டு. ஆதலால் நகை தொடர்பான தொழில் செய்யும் எண்ணம் இருக்கும். அதற்கு மற்றொரு கிரகமான வியாழனும் வலிமையாக இருக்க வேண்டும். சிலர் வாகனம் ஓட்டுவதற்கு அஞ்சுவார்கள். சிலர் வாகனம் ஓட்டுவதற்கு அஞ்ச மாட்டார்கள். இந்த வேறுபாட்டிற்கு கிரகங்களின் வலிமைதான் காரணம். சனி வலிமையாக இருந்தால் வாகனம் ஓட்டுவதற்கு அச்சம். ஆதலால் வாகனம் ஓட்ட தெரிந்தாலும் ஓட்ட மாட்டார்கள். சுக்கிரன் வலிமையாக இருந்தால் வாகனத்தை வேகமாக செலுத்துவார்கள். இந்த இணைவு உள்ளவர்களுக்கு கண் பார்வை குறைபாடு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு அசுப கிரகங்கள் இணைவதால் கண் பார்வை வெறுவாக பாதிக்க வாய்ப்புண்டு. சிலருக்கு கண் தொடர்பான அறுவை சிகிச்சை ஏற்படுவதும் உண்டு. சிலர் நவ கிரகங்களின் ஒன்றான வைரம் தொடர்பான தொழில் செய்வார்கள். அதாவது வைரம், பட்டை தீட்டுதல், வைர வியாபாரம் போன்றவை. இந்த தொழில் இவர்களுக்கு மிகுந்த லாபத்தினை ஈட்டும். டெக்ஸ்டைல் தொடர்பான துறைகளிலும் சிலருக்கு நல்ல வாய்ப்பு உண்டு. ராகு இந்த கிரகங்களுடன் தொடர்பு ஏற்பட்டால் இந்த வாய்ப்பு ஏற்படும். இந்த கிரகங்கள் இருக்கும் இடத்தினை பொறுத்து சில குறிப்பிட்ட பலன்கள் ஏற்படும். 7ஆம் இடத்தில் இருந்தால் டெக்ஸ்டைல் விற்பனை தொடர்பும், 10ஆம் இடத்தில் இருந்தால் துணி உற்பத்தி மற்றும் தறி நெய்தல் தொடர்பான துறைகளிலும் வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரன் வலுவாக இருந்து சனியுடன் இணைவு இருந்தால் சர்க்கரை
சக்கர நோய் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பழைய கலைகளை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் இவர்களுக்கு அதிகம். அதேபோல் இந்த கடகராசினியர்களுக்கு தனவசிய யோகத்தால் ஏற்படும் மாற்றங்கள். சனி என்பது மேகத்திற்கு காரகமாக உள்ளது. குறிப்பாக கரிய மேகத்தை சனியுடன் சொல்லலாம். சுக்கிரனின் காரகமான மழை உள்ளது. நேர் ராசிகளினாலோ நேர்க்க கிரகங்களுடன் இணைவுகள் ஏற்படும் போது அதிகமான மழை பொழிவதற்கான வாய்ப்புகள் அதிகம். சுக்கிரனிற்கு காரணமாக காய்கறிகள் பழங்கள் உள்ளதால் சுக்கிரனை சனி பார்வை செய்யும் காலங்களில் பழங்கள் காய்கறிகள் விளைச்சல் பாதிக்கப்படும். அதனால் விலை உயர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த சனி மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கைக்கான பரிகாரங்கள் என்ன என்று பார்க்கும்போது லட்சுமி நாராயணனை சனிக்கிழமை அன்று தரிசனம் செய்வது சிறந்த பலனை தரும். அம்பாளுக்கு வெள்ளிக்கிழமை ரோஸ் கலர் வஸ்திரம் கொடுத்து வழிபாடு செய்வது சிறப்பு பரிகாரமாகும். அதேபோல் குழந்தைகளுக்கு இணைப்பு வழங்கினால் சிறந்த மேன்மை மற்றும் தன விருத்தி உண்டாகும். அஷ்டலட்சுமியை வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை வழிபட்டாலும் அல்லது வெள்ளிக்கிழமை சனி ஓரையில் சனிக்கிழமை சுக்கிர ஓரையிலும் வழிபாடு செய்தால் நற்பலன்கள் உண்டு. எள்ளில் செய்யப்பட்ட இனிப்பான பண்டங்களை தானமாக வழங்குவதால் சில தோஷங்கள் இவர்களுக்கு ஏற்படாது. அது மட்டுமில்லாமல் கடகராசினியர்களுக்கு சனி மற்றும் சுக்கிரனுடைய இணைவின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்று பார்க்கும்போது புதன் பகவான் சுகஸ்தானத்தில் பிரவேசிக்கிறார். அங்கு சுக்கிரனோடு இணைகிறார். 3ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும். தொட்டது துலங்கும். பல்வேறு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பினை பெறுவீர்கள். இல்லத்தரசிகள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் 11ஆம் இடத்தில் குரு பலத்தோடு இருப்பதால் செய்யும் முயற்சிகளில் பலன் கிடைக்கும். ஆண் பெண்கள் திருமண வயதில் இருந்தால் நல்ல வரன் கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு. தாமதப்பட்டு வந்த சுபகாரியங்கள் விரைவில் முடிவாகும். அதேபோல் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது சனி 8ஆம் இடத்திலும் செவ்வாய் 12ஆம் இடத்திலும் இருப்பது சரியான அமைப்பல்ல. சனி குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் சில குடும்ப பிரச்சனைகளும் ஏற்படும். கணவன் மனைவி பேச்சுவார்த்தைகளில் கவனம் தேவை. அலுவலகத்தில் உங்களுடன் பணிபுரிபவர்களிடமும் மேலதிகாரிகளிடமும் கவனமாக பேசுங்க. ஒரு மறைமுகமான சதி உங்களை சுற்றி இருப்பதை உணர்ந்து செயல்படுவது மிக மிக நல்லது. அஜீரண கோளாறுகள் தலைவலி முதலிய சிரமங்கள் வரும் வாய்ப்புகள் உண்டு. கூடுமான வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லதுங்க. கடகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அஷ்டம சனி நடப்பதால் ஒருமுறை திருநள்ளாறு சென்று வாருங்கள். காக்கைக்கு சனிக்கிழமை எல் சாதம் வையுங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.